வணக்கம். நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்ட் 4 வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 3ல நம்ம ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் கண்டறியங்கிறது கீரந்தியாரோட முடிச்சிருப்போம். பார்ட் 4 பத்தி பார்ப்போம். சரிங்களா? பார்ட் 4ல மிச்சம் இருக்கிற தமிழ்ல 50 கொஸ்டின் பத்தி பார்ப்போம். 51வது கொஸ்டின் சரிங்களா? 8 தொகை நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டா ஐங்குறு 100. முல்லைப்பாட்டு, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி 8 தொகை நூல்கள் கிடையாது. சிலப்பதிகாரமும் சீவக சிந்தாமணியும் ஐம்பெருங்காப்பியம். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்கள் ஒன்று, ஐங்குறு நூறு தான் 8 தொகை நூல்கள் ஒன்று. சரிங்களா? சதா வாதனி என்பதன் பொருள் அறிக அப்படின்னு கேட்டால் 100 செயல்கள், அதாவது ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்து காட்டுதான் சதாவாதனி. சரிங்களா? அதை சதாவாதனின்னா 100 செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சு கட்டுறது தான் அதோட மீனிங். அதுக்கப்புறங்க ஓவேஜ் என்ற சரியான கலைச்சொல்லில் கண்டுபிடிங்க. இது கடல் பயணம். சரிங்களா? இது மீனிங் பார்த்தீங்கன்னா கடல் பயணம். 54 கொஸ்டின் பாருங்க. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுத்துக. நாட்டிக்கல் மைல் அப்படின்னு கேட்டால் கடல் மைல். சரிங்களா? நாட்டிக்கல் மைல்னு கேட்டால் கடல் மைல். ஆன்டிபயோட்டிக் அதே 55வது கொஸ்டின் கலைச்சொல் கேட்டால் ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி. அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரியா தவறான. கல்வி கண் தரவு என்று பெரியாரால் பாராட்டப்பட்ட பெருந்தலைவர் யாருன்னா காமராஜர். கல்வி கண் தரவு என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா பெருந்தலைவர் காமராஜர். ரெண்டாவது காரணம் இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார். அதே மதிய உணவு திட்டத்தையும் சீரடையும் அறிமுகப்படுத்தினார். இது எதுவும் பார்த்தீங்கன்னா இது கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். சரிங்களா? கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். அடுத்து 57வது கொஸ்டின் பற்றி பார்ப்போம். 57ல் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யாருன்னா பரிதிமா கலைஞர். தனி தமிழுக்கு வித்திட்டார் யாருன்னா பரிதிமா கலைஞர். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டால் மறைமலானி அடிகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் 1, அதாவது தமிழின் தொன்மையை உலகறிய செய்த தவறு. சரிங்களா? அதேமாரி ஆப்ஷன் 2 சரி, அதாவது தனித்தமிழுக்கு வித்துட்டா பரிதிமா கலைஞர். ஆப்ஷன் 2 சரி. அதை மொழி ஞாயிறு அழைக்கப்படுவர் மறைமலை தான் கிடையாது. சரிங்களா? இதில் பாருங்க, மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவர் யாரும் மறைமலை கிடையாது. சரிங்களா? மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவர் தேவநாய பாவனர். அதேமாரி தமிழின் தொன்மை உலகரை செய்த யாருன்னா கால்டுவெல் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட் அடிங்க. குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. சரிங்களா? பலம், பாலம். பலம்னா வலிமை, பாலம்னா ஆற்றுப்பாலம். சரிங்களா? பலம்னா வலிமை, பாலம்னா ஆற்றுப்பாலம். அதுக்கு அடுத்து பாருங்க, குரில் நெடில் மாற்றம் பொருள் இருந்து வேறுபாடு தெரியுங்க. தோடு தோடு, அதாவது ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் தொடு. இன்னொன்னுக்கு தோடுன்னு கேட்டால் காதணி. சரிங்களா? அடுத்து குரில் நெடில் வேறுபாடு அறிந்து பொருள் தெரியும் கேட்டால் பணம் பானம், அதாவது பணம்னா நம்மளுக்கு காசுன்னு தெரியும், பானம்னா அம்பு. சரிங்களா? அடுத்து பாருங்க, இருபொருள் தரும். அது இடும்பைனா துன்பம், வறுமை, 2 நாளும் இடுமையோட மீனிங் தான். அடுத்து பாருங்க, இருபொருள் தருகன்னா துளை. துளைன்னா ஆப்ஷன் பியில் துவாரம், தொந்தரவு, ரெண்டுமே துளை தான். அடுத்து பாருங்க, இருபொருள் தருக வேண்டல். விரும்புகை விண்ணப்பம், இது என்னது வேண்டல் தான். சரிங்களா? விரும்புகை விண்ணப்பம், இது வேண்டல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓவியத்தில் வரி வடிவத்தை என்பர் டேஸ் என்பர். ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். இதுதான் சரியான இது. சரியா? ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். அதேமாரி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்து, அதாவது வலசை போதல்னா பறவைகள் இடம்பெறுவது தான் நம்ம வலசை போதல் என்போம். சரிங்களா? அடுத்து கேள்வி கேட்கும் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தது. அது கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் விஞ்ஞானி தான் டேஸ் குழந்தைகள் தான் இவ்வுலகில் முதல் விஞ்ஞானி. எனவே தான் குழந்தைகள் இவ்வுலகில் முதல் விஞ்ஞானி. சரிங்களா? இது அப்துல் கலாம் 6th டேர்ம்ல அப்துல் கலாம் படத்தில் வரும். சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. சரிங்களா? பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவப்படுத்தி உள்ளன. இப்படல் டேஸ் உருவகணி. இது எனவே இப்படல் உருவகணி அப்படிங்காங்க. சரிங்களா? பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவனை சுடராகவும் உருவப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இப்பாடல் இது உருவகணி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெழுத.
நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்கிறது. டேஸ் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்கிறது. இதனால் தான் புற ஊதா கதிர்கள் வந்து உங்களை தாக்கிறது. இதனால் அந்த அண்டர்லைனுக்குள்ள இதனால் வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, நல்ல நூலின் இயல்புகளை நீங்கள் கருதுவன. அதாவது சரியான விடை வினாச்சொல்லை தெரிந்தத. அதாவது நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை அப்படின்னு அந்த இடத்துல வினா கொஸ்டின் மாதிரி வரணும். சரிங்களா? அதேமாரி அடுத்தும் அதே கோய் தான் வினா கொஸ்டின் மாதிரி. கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார்? சரிங்களா? ஆப்ஷன் சியில் தான் சரியான பதில் வருது. அடுத்து பாருங்க, பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. அதாவது நல்லோர் வாழ்த்தினர். அது நல்லோர் வாழ்த்தினார். வாழ்த்தினார்னு கேட்டால் அது வந்து முடிஞ்சிட்டு. அப்போ வந்து இறந்த காலம். சரிங்களா? அடுத்து பாருங்க, கண்மணி நாளை பாடம் டேஸ் பொருத்தமான காலம் அமைகிறது. நாளை பாடம் படிப்பால். இது வந்து நிகழ்காலம். அதாவது படிப்பால். சரியா? நடக்க போகிறது சொல்லுது. சரிங்களா? படிப்பால். இந்த கண்மணி நாளை பாடம் படிப்பால் அப்படிங்கிறது வருது. பொருத்தமான காலத்தையும் கண்டறிய. சரிங்களா? இது வந்து கொடுத்துருக்கான். நம்ம எது கரெக்டான இது கண்டுபிடிக்கணும். மாடு புல் மேயும். இது வந்து இறந்த காலம் கிடையாது. அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, மாடு புல் மேய்கிறது. பாடு புல் மேய்கிறதுனா அது நிகழ்காலம். ஆனால் எதிர்காலம் கொடுத்துருக்கான். இது தவறு. மாடு புல் மேய்ந்தது, இதுதான் சரியான. மேய்ந்ததுன்னா மேய்ஞ்சு முடிஞ்சிட்டு, நடந்து முடிஞ்சிட்டு, அப்போ இறந்த காலம். அடுத்து டியை பாருங்க, மாடு புல் மேயும். மேயும்னா இது நிகழ்காலம் கிடையாது, நடக்க போகிறது. சரிங்களா? எதிர்காலம். இதை வந்து தவறுதலாக ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கான். இதில் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க, இரு சொற்களுக்கு இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்டுள்ள தொடரை யாவை? இது வந்து கரெக்டாக வந்து இது வந்து புக் பேக்கில் வந்து நான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மொழித்திறன் பயிற்சியில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடர் யாது? ஸ்கூல் புக்கில் இருக்கும். மணிமேகலை, வான்மலை, பூமணி, இதுதான் சரியான இது. மற்றெல்லாம் கரெக்டான இது கிடையாது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குங்கிட்டா பூனானது சோலை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, ஏதாவது பேச்சு வழக்கில் உள்ளது எழுத்து வழக்காக மாற்றுங்க. எங்கேயாவது மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள், இது வந்து நம்ம வந்து பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு எப்படின்னா மலர்விழி சுவரில், இந்த ரீ பார்த்துங்க, ரீல் எழுதுகிறாள் அப்படின்னு வரணும். சரிங்களா? இது வந்து எழுத்து வழக்கு. மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அதேமாதிரி பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னா அதற்குள் அப்படிங்கிறது ஒரு பேச்சு வழக்கு. நம்ம வந்து எழுத்து வழக்கில் அதற்குள். சரிங்களா? எழுத்து வழக்கில் டியில் அதற்குள் இருக்கு பாருங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரிங்களா? வரிசையில் ஒழுங்காக நில்லு அப்படின்னா அது பேச்சு வழக்கு. அதாவது எழுத்து வழக்கு சொல்ல வரிசையில் ஒழுங்காக நில் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு கரெக்டாக இருக்கணும். நிறுத்த குறிகளை அறிதல். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டாள். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆண்பால். இது கபிலன் தன் தந்தையிடம், இது கடைசியில் பார்த்தீங்கன்னா பெண்பாலில் வந்து முடியுது. கேட்டாலுங்க தவறதான் முடியுது. அதுக்கு இங்கே பாருங்க, ஆப்ஷன் பியை பாருங்க, இதுதான் சரியான. கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா, சரிங்களா, கேள்விக்குறிலாம் வருது, என்று கேட்டான். இதுதான் சரியான இது. நிறுத்த குறிகளை அறிதல். சரியான நிறுத்தக்குறியில் இடப்பட்ட தொடரை கண்டறிய. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இது எதுனா புக் பேக்கில் இப்படியெல்லாம் வருது. சரிங்களா? புக் பேக்கில் நம்ம இதெல்லாம் இருக்குது. புக் பேக்கை நல்லா பார்த்து போங்க. அதில் தான் மோஸ்ட்லி நிறைய கொஸ்டின் வருது. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஊர் பேரின் மறுவை தேர்ந்தெழுதுக. அடுத்தது திருச்சிராப்பள்ளிக்கு வந்து திருச்சி. திருச்சிராப்பள்ளிக்கு வந்து திருச்சி. ஊர் பேர்கள் சரியான மறு. இது நாகப்பட்டினம் வந்து நாகை. அது அடுத்து பாருங்க, 83ஆம் கொஸ்டின். தேவக்கோட்டைக்கு வந்து தேவாக்கோட்டை. தேவாக்கோட்டை. இது ஆப்ஷன் வந்து இது வந்து வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஆப்ஷன் பி தான். சரிங்களா? தேவாக்கோட்டை. பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லுங்கிட்ட. ஜங்கிள். ஜங்கிள்னா என்னது? காடு. அதுமாரி டிவிக்கு வந்து என்னது? தொலைக்காட்சி. இதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது தான், டிவினா தொலைக்காட்சி தான். சதம் அப்படின்னா அது 100. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு கற்றை எழுத தெரியுமா இனமான, அது கதை எழுத தெரியுமா கற்றை எழுத, அதுக்கு இனமான இன்னொன்று சொல்வது தான் இனமொழி விடை. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெழுது. அடுத்து வினா எதிர் வினாவுதல் விடை எதுங்க. நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கிறது என்று கூறுதல் வந்து சரியான இது கிடையாது.
கால் வலிக்கிறது அப்படிங்கிற அது வினா எதில் வினா கிடையாது. இங்க வந்து உச்சது விடைத்தல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா? வராமல் இருப்பேனா? அப்படின்னா அதுதான் வந்து வினா எதிர் வினாவுதல் விடை. அடுத்து பாருங்க, ஊர்வது குறள் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கும் என்று கூறுவது, அதாவது நடக்க போறத சொல்றான்னா இது வந்து ஊர்வது கூறுதல் வினை. இது கரெக்டா இருக்கு. இனமொழி விடை பாருங்க, என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னா அது வந்து வினா எதிர் வினாவுதல் வினை. அதுப்பும் இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான பதில். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஹைகோர்ட்னா உயர்நீதிமன்றம். சரிங்களா? ஹைகோர்ட்னா உயர்நீதிமன்றம். அலுவல் சார்ந்த சொற்கள். சரிங்களா? ஹேரிங்னா விசாரணை. அது கிளியர் இன்கம், அதாவது கலைச்சொல்லறிய கிளியர் இன்கம்னா தெளிவான வருமானம். ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து தெரிவு எழுதுக. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினால் போல, இது வந்து நெல்லிக்காய் மூட்டை கொட்டினா ஒற்றுமை இருக்காது, அது அங்கங்கே செதறிப்போம். அதான் சரியான பதில். அடுத்து பாருங்க, ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துக்கிட்டா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இது வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது, இது வந்து ஒரு எதிர்பாராத நிகழ்வு. சரிங்களா? அடுத்து ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துல ஒற்றுமையின்மை, வெளிப்படைத்தன்மை, தடையின்றி பேசுதல், ஒற்றுமை. சரிங்களா? இதுல வந்து உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள், இது வந்து தடையின்றி பேசுதல் தான் சரியான பதில். ஓவியம் வேலனால் வரையப்பட்டது, இது எவ்வகை வாக்கியம் என்று கண்டுபிடிக்க. இது வந்து ஓவியம் வேலனால் வரையப்பட்டு வாக்கியம்னா செய்யப்பாட்டு வாக்கியம் தான் சரியான பதில். அதே மாதிரி அடுத்து பாருங்க, எவ்வகை வாக்கியம் தெரிந்த விடைத்தாள்களை வருவித்தான்னா பிறவினை வாக்கியம். விடைத்தாள்களை வருவித்தான்னா பிறவினை வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தெரிந்த மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணையர்களை சொத்தாக கருதினர். இது எப்படின்னா ஆப்ஷன் ஏழு பாருங்க, சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர். இதுதான் வந்து ஒரு விடைக்கேற்ற ஒரு வினா. அடுத்து பாருங்க, 98ல் விடைக்கேற்ற வினா பாருங்க, ஓமையும் ஒன்றாக அமைவது உருவக அணி அப்படிங்காங்க. இது வந்து ஆப்ஷன் சி பாருங்க, உருவக அணியை விளக்குக. இதுதான் வந்து விடைக்கேற்ற வினா. ஆப்ஷன் 100 பாருங்க, ஆப்ஷன் 99வது கொஸ்டின் பாருங்க, விடைக்கேற்ற வினாவை கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இது வந்து கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? இது ஆப்ஷன் டில தான் சரியான பதில் இருக்கு. வாசல் பிளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து வாசல் அலங்காரம். சரிங்களா? வாசல் அலங்காரம், ஆப்ஷன் டி தான் சரியான இது. அடுத்து வந்து ஜிகே இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து பார்ட் 4 வீடியோ போட்டிருக்கோம். நம்ம தமிழ் கொஸ்டின் தான் போயிட்டுருக்கு. தமிழ் கொஸ்டின் முடிஞ்சோன்னா நம்ம ஜிகே கொஸ்டின் நம்மளுக்கு வந்துருக்கு, அடுத்தடுத்து வந்துட்டுருக்கோம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜிகே கொஸ்டின் வரும். தமிழ் கொஸ்டின் முடிச்சுட்டு நான் ஜிகே கொஸ்டின் போட்டு விடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு படிப்பு சம்மந்தம் பயனுள்ள தகவலாக இருக்கும். நன்றி.